தென்காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலின் கும்பாபிஷேகம் இன்று 7/4/2025 திங்கட்கிழமை காலை கோலாகலமாக நடந்தது. வடக்கே காசி, தெற்கே தென்காசி என்று அழைக்கப்படும் சிவத்தலங்களில் ஒன்றாக உள்ள தென்காசி மாவட்ட நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 3ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நாளான இன்று அதிகாலை 3 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, 6ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 5 மணிக்கு விநாயகர் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. 7 மணிக்கு மகா பூர்ணாகுதி, திவ்யா பூர்ணாகுதி நடைபெற்றது. 9 மணிக்கு மேல் உலகம்பாள் உடனுரை காசி விஸ்வநாத சுவாமி ராஜகோபுரங்கள், விமான கோபுரங்கள், மூலஸ்தான பிரதான மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகாபிஷேகம், தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பெண் டிவி தமிழ் சேனலுக்காக மூத்த செய்தியாளர் கந்தசாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை. ஓம் நம சிவாய. 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 மூலஸ்தான விமானத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தகோடி பெருமக்கள் எல்லோருக்கும் காசி விஸ்வநாதருடைய கருணை பரிபூர்ணமாக துணை புரிய பிரார்த்தனை செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. போற்றி போற்றி. தென்காசி நாதனுக்கு, தென்காசி விஸ்வநாத பெருமானுக்கு, காசி விஸ்வநாத பெருமானுக்கு பெருமானுடைய சன்னதியிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. இதோ மூலஸ்தான விமானத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. ராஜகோபுரத்திலும் நடைபெறுகிறது. பக்தகோடி பெருமக்கள் எல்லா விமானங்களிலேயும் கண்டு முருகப்பெருமானுடைய கருணை, அன்னை உலகம்மையினுடைய கருணை, போற்றி. ஓம் நம சிவாய. 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 வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறத்தை ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம சிவாய. 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 தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையை நாம் அனைவரும் பெரும் வண்ணமாக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அழகான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் பெரும் கருணை எல்லா பக்தர்களுக்கும் துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். இன்னும் சில நிமிடத்திலே மேலே எல்லா கோபுரத்துக்கும் தீபாராதனை காட்டப்படும். அந்த தீபாராதனையை பக்த பெருமக்கள் இருந்த இடத்திலிருந்தே எடுத்துக்கொண்டு பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக ஒவ்வொருவராக இங்கிருந்து செல்ல வேண்டும். இதோ அங்கே விமானத்திலே
அம்மனுடைய விமானத்தின் அருகிலே தீபம் காட்டப்படுகிறது. உலகம்மையாரினுடைய விமானத்திலே தீபம் காட்டப்படுகிறது. மேலே நமக்கு ராஜகோபுரத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று தீபாராதனையானது நடைபெற இருக்கிறது. அதையும் நாம் ஒவ்வொருவரும் பார்த்து இறைவனுடைய பேரருள் பெரும் கருணையை பெற்று உயுமாறு அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம். எல்லாம் அல்ல அம்பிகையினுடைய அருள் நம் எல்லோருக்கும் வாழ்வில் எல்லா விதமான நலன்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு ரசித்த பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல காசி விஸ்வநாதர் முக்தி தலங்கள் அனைத்திலும் சென்று வழிபட்ட பலனை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரே தலமாக விளங்கக்கூடிய காசி விஸ்வநாதரினுடைய பேரருள் பெரும் கருணை நாம் எல்லோருக்கும் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இங்கே சிறப்பாக ராஜகோபுரத்திலே தீபாராதனை காட்டப்படுகிறது. பரமேஸ்வராய நமஹ. தூபமாக்ராபயாமி. சகலவாத்தியம் சகலவாத்தியம் முருகனுடைய சன்னதியிலே தீபாராதனை காட்டப்படுகிறது. முருகப்பெருமானுடைய சன்னதியிலே தீபாராதனை காட்டப்படுகிறது. பார்வதி மூலஸ்தான விமானத்திலே தீபாராதனை காட்டப்படுகிறது. சிவனே எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி. तमीषा आनञ्जगतस्तस्तु शस्पतिं धियं जन्ममवसे होमहे वयं पोषाणाय यथा वेद सामसद्वृधे रक्षिता वायुरदब्धस्. ராஜகோபுரத்திலிருந்து தீபாராதனை காட்டப்படுகிறது. எல்லாரும் இந்த இடத்துல இருந்து அப்படியே தொட்டு கொண்டுக்கோங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எல்லா அருளும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைத்து நாடும் வீடும் நாமும் நலமாக இருக்க எல்லாம் அல்ல காசி விஸ்வநாத பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாம் அல்ல காசி விஸ்வநாதருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். ஆறிரு தொடர்ந்தோள் வாழ்க, அறிமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் நடங்கும் வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். பாலமுருகனுடைய அருளும் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அகில உலகத்துக்கும் அன்னையாக விளங்குகிற அன்னை உலகம்மையினுடைய அருளும் நம் எல்லோருக்கும் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் ஆங்காங்கே வந்து தீர்த்த பிரசாதம் தெளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் பொறுமையாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் உங்களோடு கலந்து கொண்டதிலே பெருமகிழ்ச்சியும் மிகுந்த மன மகிழ்ச்சியும் அடைந்து உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம். Thank you.